அல்லாஹ்வுடைய தன்மை சத்தார் என்பது, மறைப்பது என்பது. நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எங்களுடைய எத்தனை பிழைகளை, தவறுகளை, பாவங்களை நாம் இரவிலும் இருட்டிலும் அறிமுகம் இல்லாத இடங்களிலும் தனிமையிலும் செய்த பாவங்களை ஒவ்வொருவரிலும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது அவரவர்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு சொல்லலாம் அல்லாஹ் சத்தார் என்பதற்கு, அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் என்பதற்கு. எனக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும். எத்தனை விடயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நான் ஏன் இன்னொருவருடைய குறையை அம்பலப்படுத்த வேண்டும்? ஒருவன் செய்த தவறை யாராவது ஒருவன் கேவலமாக பேசினால் திருமிதியிலே ஹதீஸ் வருகிறது, மன் ஐயர அஹாஹு பிதம்பின், ஒருவன் செய்த தவறை, ஒருவன் செய்த பிழையை இன்னும் ஒருவர் வேறொரு இடத்திலே அல்லது அவருக்கு முன்னாலே அவர் தலை குனியக்கூடிய வடிவத்தில் அவருடைய பாவத்தை பேசுகிறார். இவன் இன்ன தவறு செய்தவன், நீ இப்படியெல்லாம் பாவம் செய்தவன் தானே, உனக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது, இன்னின்ன பாவங்களை எல்லாம் செய்தவன் தானே என்று ஒருவன் செய்த பாவத்தை குத்தி காட்டி பேசினால் ஹதீஸிலே வருகிறது, அந்த பாவத்தை இவன் செய்யாமல் மரணிக்க மாட்டான். அவனுக்குரிய தண்டனை அது.